ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். இன்றைக்கி காமர்ஸில் வந்து நம்ம அந்த எம்என்சி இல்லையா, அதாவது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் அந்த லெசன் 8th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மீனிங்ஸ் பார்த்துட்டோம், டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேயா, அட்வான்டேஜஸ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ 3rd பார்க்க போகிறோம். ஓகேயா, அதாவது நோ பெனிஃபிட் டு புவர் பீப்புள், அதான் பார்க்கணும். இப்போ நம்ம நோ பெனிஃபிட் டு புவர் பீப்புள், அதாவது அந்த புவர் பீப்புளுக்கு மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் கம்பெனியில் புவர் பீப்புளுக்கான நன்மைகள் எதுவுமே இல்லை, அதாவது பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது எம்என்சி ப்ரொடியூஸ் ஒன்லி தோஸ் திங்ஸ் விச் ஆர் யூஸ்டு பை த ரிச். therefore poor people of host countries do not get generally any benefit out of MNCs. அதாவது இந்த பணக்காரர்களுக்காக மட்டுமே இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் கம்பெனிஸ் வந்து பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க மட்டுமே வாங்கக்கூடிய பொருட்களை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேயா, அதனால் வந்து அந்த மல்டிநேஷ்னல் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அமைந்துள்ள நாடுகளில் எல்லாம் அந்த அங்குள்ள ஏழை மக்களுக்கு அந்த நிறுவனங்களால் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் கம்பெனினால் ஏழை மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. பணக்காரர்களால் மட்டும் வாங்கக்கூடிய பொருட்களை மட்டுமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ப்ரொடியூஸ் பண்ணுகிறார்கள். இது வந்து இந்த எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்கின்றனர். ஓகேயா, இந்த எம்என்சி கம்பெனினால் வந்து அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படிங்கிற எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேயா, பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, சுதந்திரம் இல்லையா. இப்போ டேஞ்சர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னால் அந்த தனி மனித சுதந்திரத்திற்கான அபாயம். ஓகே, அங்கே அதாவது எம்என்சி கம்பெனியை பொறுத்தவரை அங்கே தனி மனிதனுக்குரிய சுதந்திரத்திற்கு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து சுதந்திரத்திற்கு அபாயமான ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, டேஞ்சர் டு இண்டிபெண்டன்ஸ். இனிஷியலி எம்என்சி ஹெல்ப் த கவர்மெண்ட் ஆஃப் ஹாஸ்ட் கண்ட்ரி in a number of ways and then gradually start interfering in the political affairs of the host country. There is then an implicit danger to the independence of the host country in the long run. பார்த்தீங்கன்னா deprivations of the job opportunity of the லோக்கல் பீப்புள். ஓகேயா, அதாவது வந்து இந்த லோக்கல் பீப்புள் உள்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறையும், இழக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, ஏன்னா இந்த எம்என்சி கம்பெனிஸ் வரையில் பெரிய லெவலில் அது நடக்கிறப்ப அங்கே உள்ள அந்த லோக்கல் மக்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது என்ன சொல்லப்படுகிறதுனா எம்என்சி மே நாட் ஜென்ரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த பீப்புள் ஆஃப் த ஹோம் கண்ட்ரி. அதாவது இந்த உள்நாட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த ஹோம் கண்ட்ரி அந்த நாட்டு மக்களுக்கு அந்த கணிசமான அளவில் வேலை வாய்ப்பு வந்து என்ன செய்யுது, இந்த எம்என்சி அதாவது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் கம்பெனி வந்து உருவாக்குவதில்லை. ஓகேயா, அந்த லோக்கலில் உள்ள மக்களுக்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி உருவாக்கி கொடுப்பதில்லை என்று இன்றும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. ஓகே, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் மைட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னா இந்த வலுவான தகுதி நிலையை தவறாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்யூஸ் ஆஃப் மைட்டி ஸ்டேட்டஸ்னால் நல்ல ஒரு ஸ்கில், நல்ல ஒரு திறமையை தவறாக பயன்படுத்துறது எம்என்சி கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எம்என்சி ஆர் பவர்ஃபுல் எக்கனாமிக் என்டிட்டிஸ். They can afford to bear losses for a long while in the hope of earning huge profits once they have entered local competitions and achieved monopoly. This may be the dirty marketing strategy of MNCs to whip off local competitors from the host country. மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் அந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எக்கனாமிக்கல் நிறுவனங்களாக செயல்படுகிறது. ஓகேயா, அதனால் இந்த கம்பெனிகளை இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் கம்பெனிகளை பொறுத்தவரை ஒரு சர்வாதிகாரமான அதுகளே எல்லாமே ஒரு ஆனரபுளான ஒரு இதாக செயல்பட்டு அந்த உள்நாட்டில் இருக்கலையா, அந்த உள்நாட்டில் கூடிய அந்த காம்படிஷன்ஸ் போட்டிகள் அதை முழுமையாக அழித்து விடுகிறது. அந்த போட்டி எதுவுமே அதுங்களுக்கு இணையாக போட்டி வந்தால் கூட அதை அழித்து விடுகிறது. அந்த மாதிரி ஒரு திறமை, ஸ்கில் எல்லாமே இது பண்ணிக்குது. அதுகள்கிட்ட அதிகமான டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை வந்து அவங்க தவறாக பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், சின்ன உள்நாட்டு போட்டியாளர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள், அழித்து அதை அளவுக்கு அதிகமாக அவங்க என்ன செய்கிறாங்க, ப்ராஃபிட்ஸை
லாபம் அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் ஈட்டி அவற்றை தங்கள் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார். இதனால் வந்து இந்த உள்நாட்டில், அதாவது ஹோம் கண்ட்ரீஸில் உள்நாட்டில் உள்ள தொழில்கள் முற்றிலும் என்ன செய்யப்படுகிறது, அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. மேலும் இந்த தவறான இந்த கொள்கைகளையெல்லாம் அதாவது இந்த நாட்டில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம பிஸ்னஸை அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தவறான ஒரு சில பாலிசிஸ் எல்லாம் அவங்களே பின்பற்றி அந்த பல நாடுகள்லேருந்து அந்த போட்டிகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க நிறுவனத்தை நடத்துகிறார்கள். ஓகேயா, இது வந்து அதான அவங்களுக்கு இருக்க அந்த திறமைகள் இதிலே தவறாக பயன்படுத்தி அங்கே உள்ள அந்த நாட்டில் உள்ள தொழிலாளர்களையும் சரி அவங்களெல்லாம் வந்து அழிக்கிறது தான் அவங்களுடைய செயல்பாடாக இருக்குது. இது ஒரு தவறான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்திங்கன்னா 7th அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேர்லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். கேர்லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இயற்கை வளங்கள், அந்த இயற்கை வளங்களை சுயநலத்திற்காக பயன்படுத்துதல், அதான் வந்து கேர்லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய சுயநலத்திற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனியை பொறுத்தவரை எம்என்சி டென்ட் டு யூஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி ஹாஸ்ட் கண்ட்ரி கேர்லெஸ்லி. தே காஸ் ரேபிட் டெப்லேஷன்ஸ் ஆஃப் தி சம் ஆஃப் த renewable natural resources of the host country. In this way, MNC causes a permanent damages to the economic development of the host country. அது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இயற்கை வளங்கள், இந்த இயற்கை வளங்களை சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறது. மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் கம்பெனி வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் கம்பெனி இந்த உள்நாட்டில் இருக்கிற அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை தன்னுடைய சுயநலத்திற்காக, ஓகேயா, அதாவது அந்த கம்பெனியினுடைய சுயநலத்திற்காக தவறாக பயன்படுத்துகின்றன. அப்படிங்கிறப்போ அந்த உள்நாட்டில் எப்பொழுதும் கிடைக்காத சில அரிய இயற்கை வளங்கள், அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து மிக வேகமாக அதை பயன்படுத்தி அதை தீர்த்து வருகின்றன. ஓகே, அதாவது ரொம்ப அரிய வகையில் சில ரிசோர்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த எம்என்சி கம்பெனி அதெல்லாம் இதை எடுத்து வேகமாக பயன்படுத்தி அதையெல்லாம் தீர்த்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் அந்த ரிசோர்ஸஸ், அந்த இயற்கை இருக்கு இல்லையா, அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதை இழந்த நாடு எக்கனாமிக்கல் ரீதியாக நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை இழந்த நாடு எக்கனாமிக்கல் ரீதியாக அந்த வளம் இல்லாமல் நொடித்து போகும். அப்படி ஒரு நொடித்து போகின்ற நிலையும் ஏற்படும். அப்போ அது அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய சஃபர். இயற்கை வளத்தை தவறாக பயன்படுத்துவதால் அந்த நாடு வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் ப்ரொமோஷன் ஆஃப் ஆலன் கல்ச்சர். செல்ஃபிஷ் ப்ரொமோஷன் ஆஃப் ஆலன் கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயல்நாட்டினுடைய சுயநல வளர்ச்சி போக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அயல்நாட்டில் உள்ள சுயநல வளர்ச்சி போக்கு. அயல்நாட்டில் வந்து செல்ஃபிஷ் ப்ரொமோஷன்ஸ்னால் அவங்க இந்த அயல்நாட்டுகளில் வந்து இந்த சுயநலமான எண்ணத்தில் அதனுடைய வளர்ச்சியினுடைய போக்க சொல்லப்படுகிறது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. எம்என்சி டென்ட் டு ப்ரமோட் alien culture in host country to sell their products. They make people forget about their own cultural heritage. In India example, MNCs have created a tasty for synthetic food, soft drinks, etc. This promotion of foreign culture by MNCs is injurious to the health of people also. நேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, இது வந்து என்ன செய்யணும்னா, அந்த கலாச்சாரத்தால் அந்த லோக்கலில் உள்ளூர் மக்கள் வந்து தங்களுடைய இந்த பாரம்பரியமான சில கலாச்சாரங்களை இழக்கக்கூடிய அபாயத்தை இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் கம்பெனி உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா செயற்கையாக இந்த உணவு முறைகள் மற்றும் அந்த பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் ஆகியவற்றையெல்லாம் உண்கிறார்கள். ஓகேயா, இது வந்து முதலெல்லாம் இல்லை, நம்ம கல்ச்சரில் அது கிடையாது. ஆனால் இப்போ இந்தியாவில் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. இதனால் மக்களுடைய ஹெல்த்துக்கு என்ன ஆகுது, பெரிய அளவில் ஃபால்ட் ஏற்படுது, கேடு உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த அயல்நாடுங்கிறது அது கெடுதல், உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சு அதனுடைய சுயநலத்திற்காக இது கொண்டாந்து வேறு நாடுகளில் அதனுடைய கம்பெனியை வைக்குது. அந்த மக்கள் அதை சாப்பிட்டு அந்த கம்பெனிகள் அந்த மக்கள் வந்து அதனால் என்ன செய்கிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டு எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் ஹோம் கண்ட்ரி. அதாவது வந்து இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் கம்பெனிகளுக்கு என்னென்னா, அந்த உள்நாட்டில் உள்ள அந்த தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழில்கள் மற்றும் அந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து உள்நாட்டில் உள்ள அந்த தொழில் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் எக்கனாமிக்கல் growth ஓகே அந்த உள்நாட்டு அதாவது ஹோம் கண்ட்ரியில் இது எல்லாமே வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எதனால்? இந்த எம்என்சியுடைய வருகையினால், மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் கம்பெனியுடைய வருகையினால் இதெல்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹாஸ்ட் கண்ட்ரீஸ் இன் மோர் ப்ராஃபிட்டபிள் எம்என்சிஸ் மே நெக்லெக்ட் ஹோம் கண்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியல் அண்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதாவது இந்த ஹோம் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, உள்நாட்டு முதலீட்டினால இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் கம்பெனி வந்து அதிக லாபம் ஈட்டினாலும் அந்த உள்நாட்டு தொழில் மற்றும் அந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது புறக்கணிக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்என்சிஸ் லிஸ்ட் ஆஃப் தி இந்தியன் சப்சிடரி கம்பெனிஸ் ஆஃப் ஃபாரின் எம்என்சி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் நம்ம அந்த சார்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ். ஓகேயா. ஆனால் இதனுடைய சப்சிடரி அதாவது துணை நிறுவனங்கள், சப்சிடரி கம்பெனிஸ் துணை நிறுவனங்கள் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அது என்னென்னு பார்ப்போம். சார்ட்டில் போட்டுருக்கு பாருங்கள். அதாவது என்ன கொடுத்துருக்கு? ஃபாரின் மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஓகேயா. அதாவது ஃபாரின் மல்டிநேஷ்னல் கம்பெனி என்னது? பேட்டா கார்ப்பரேஷன்ஸ். ஓகேயா. அதனுடைய இது துணை நிறுவனம் எங்கே இருக்குது? பேட்டா இந்தியாவில் இருக்குது. ஓகேயா. அந்த கம்பெனியோடைய லோகோ கொடுத்துருக்க பாருங்கள். இது எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ். அதாவது பேட்டா கார்ப்பரேஷன்ஸ், கோல்கேட், பால்மோலிவ், சோனி கார்ப்பரேஷன்ஸ், சுசுக்கி, டைமெக்ஸ், இது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ். ஓகேயா. அதாவது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் கண்ட்ரிஸ் ஃபாரின். ஆனால் இதனுடைய சப்சிடி அதாவது துணை நிறுவனங்கள் எங்கே? இந்தியாவில் இருக்குது. அது என்னென்ன கம்பெனி பாருங்கள். பேட்டாவோட கம்பெனி பேட்டா இன் இந்தியான்னு இருக்குது. கோல்கேட்டோட கம்பெனி கோல்கேட் இன் இந்தியான்னு இருக்குது. அதாவது சோனியோட கம்பெனி சோனி இன் இந்தியான்னு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் இதனுடைய துணை நிறுவனங்கள் இருக்குது. இதனுடைய இந்த கம்பெனி பூராமே வெளிநாட்டு கம்பெனி. ஓகேயா. ஃபாரின் கம்பெனி. ஆனால் நம்ம நாட்டில் இதனுடைய துணை நிறுவனங்கள் இருக்குது. ஓகேயா. மாருதி சுசுக்கி, டைமெக்ஸ் வாட்சஸ், இது எல்லாமே அதனுடைய லோகோவும் கொடுத்துருக்கான் பாருங்க. பேட்டாவுக்குள்ள லோகோ கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் என்னது? கோல்கேட் பால்மோலிவ்க்கு லோகோ கொடுத்துருக்கான், சோனிக்கு கொடுத்துருக்கான், மாருதி சுசுக்கு கொடுத்துருக்கான், டைமெக்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேயா. இது எல்லாமே மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் கம்பெனி. ஆனால் இது வந்து ஹோம் இதனுடைய இந்த கம்பெனியுடைய நாடு வந்து வேறு. ஆனால் இந்தியாவில் இதனுடைய துணை நிறுவனங்கள் இருக்குது. ஓகேயா. இது இந்தியன் கம்பெனி கிடையாது. ஓகேயா. ஆஃப் இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஓகேயா. நம்ம நாட்டு இந்தியன் கம்பெனி பாருங்கள். இந்தியாவில் இது ஹோம் கண்ட்ரி. இந்தியா வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸோட ஹோம் கண்ட்ரி. ஆனால் நம்ம கண்ட்ரியில் உள்ள இந்த பிஸ்னஸ் அதர் கண்ட்ரீஸில் வந்து துணை நிறுவனமாக செயல்படுகிறது. ஓகேயா. இப்போ மைக்ரோமேக்ஸ் இன்ஃபார்மேட்டிக்ஸ் இது வந்து நம்ம இந்தியன் கம்பெனி. ஓகேயா. இது வந்து கார்கோன் அப்படிங்கிறது இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இது வந்து கம்பெனியோடைய லோகோ கொடுத்துருக்கான். ஹீரோ மோட்டார் கார்ப் இது வந்து இந்தியன் கம்பெனி. ஓகேயா. இது வந்து டெல்லியில் இதனுடைய பிரான்ச்சஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகேயா. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேயா டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பஜாஜ், அது வந்து நம்ம இந்தியன் கம்பெனி தான் பஜாஜ். அது வந்து பூனே அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது வந்து பிரிட்டானியாவும் நம்ம இந்தியன் கம்பெனி. ஓகேயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்தியன் கம்பெனி ஃபுட்டு வாங்கி சாப்பிடணும்னா இதில் இந்த பிரிட்டானியாலாம் நம்ம நாட்டுடைய கம்பெனி. ஓகேயா. அப்போ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. டிவிஎஸ் நம்ம நாட்டு கம்பெனி. இதனுடைய இது வந்து சென்னையில் இருக்குது. டாட்டா நம்ம நாடு மும்பையில் இருக்குது. இதனுடைய இது தலைமையிடம். இன்ஃபோசிஸ் வந்து இந்தியன் கம்பெனி. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. ஓகே. இப்போ இது எல்லாமே இந்தியன் கம்பெனி. ஆனால் இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லையா. இது எல்லாமே இந்தியன் கம்பெனி. முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே ஃபாரின் கம்பெனி. ஓகேயா. இது எல்லாமே ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 8th சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகேயா. அதாவது 8th சாப்டர் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ், இதுதான் 8th சாப்டர் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வந்து நம்ம 9th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகேயா. 9th சாப்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே. இப்போ பார்த்தது நம்ம என்னது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் கம்பெனி பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ.